காமராஜர் சிலை அமைக்க அனுமதி கோரி மனு. தென்காசி மத்தளம் பாறையில் காமராஜரின் முழு உருவ வெண்கல சிலை அமைப்பதற்கு அனுமதி வழங்க வேண்டும் என வலியுறுத்தி சத்திரிய சான்றோர் படை கட்சி தலைவர் ஹரி நாடார் தென்காசி மாவட்ட ஆட்சியரிடம் மனு. தென்காசி மாவட்டம் தென்காசி வட்டம் குணராமநல்லூர் வருவாய் கிராமத்திற்குட்பட்ட மத்தளம்பாறையில் பெருந்தலைவர் காமராஜர் நற்பணி இயக்கம் என்ற பெயரில் தென்காசி மாவட்ட பதிவாளர் அலுவலகத்தில் சங்க விதிகளின்படி பதிவு செய்த சமூக சேவை அமைப்பாக செயல்பட்டு வருகின்றார்கள். தென்காசி மாவட்டம் தென்காசி வட்டம் குணராமநல்லூர் வருவாய் கிராமத்திற்குட்பட்ட மத்தளம்பாறையில் தனியாருக்கு சொந்தமான அருள்மிகு சுங்கிலி பூதத்தார் கோவில் வளாகத்தில் சர்வே எண் 664 இன் கீழ் 1/10/10 ஸ்ரீ 100 சதுர அடி பரப்பளவில் சங்க துணை விதிகளின்படி பெருந்தலைவர் காமராஜர் முழு உருவ வெண்கல சிலை அமைத்து அதை பராமரிக்க முடிவு செய்யப்பட்டது. அதன் தொடர்பாக பேர்படி கோவில் நிர்வாகிகள் பெருந்தலைவர் காமராஜர் சார்பில் பெருந்தலைவர் காமராஜர் சிலை அமைத்து அதை நற்பணி இயக்கம் பராமரித்துக் கொள்ள சங்கத்திற்கு ஒப்புதலும் அளித்துள்ளனர். மேலும் சிலை வைப்பது தொடர்பாக குணராமநல்லூர் ஊராட்சி மன்றத்தில் ஒப்புதல் வழங்கி தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. அதன் நகலும் இத்துடன் இணைக்கப்பட்டுள்ளது. அதன் அடிப்படையில் மத்தளம்பாறையில் சமூக சேவை அமைப்பாக செயல்பட்டு வரும் காமராஜர் நற்பணி இயக்கம் சார்பில் பெருந்தலைவர் காமராஜர் முழு உருவ வெண்கல சிலை அமைத்து அதை பராமரிக்க மாண்புமிகு தென்காசி மாவட்ட ஆட்சித் தலைவரிடம் மனு அளித்தனர். ஹரிநாடார் தலைவர் சத்திரிய சான்றோர் படை தென்காசி மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களிடம் தென்காசி மாவட்டத்தில் உள்ள ஆலங்குளத்தில் அரசு பொது மருத்துவமனையில் போதிய மருத்துவர்கள், செவிலியர்கள் மற்றும் அவர்களுக்கு உதவியாளர்கள் சரியாக பணிக்கு வருவதில்லை மற்றும் பணியிலும் இல்லை, ஆட்கள் குறைவாக இருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் கர்ப்பிணி பெண்கள் குழந்தை பேருக்காக மருத்துவமனைக்கு வரும்பொழுது அங்கு பெண்மணிகளுக்கு அமர்வதற்கு கூட சரியான இருக்கைகள் இல்லை, ஸ்கேனிங் அது போன்ற வசதிகள் உட்கட்டமைப்பு இல்லாமல் இருக்கிறது. இதையெல்லாம் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களிடம் நேரில் மனு அளித்து புகாராக கொடுத்துள்ளோம். மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களும் இதை ஒப்புக்கொள்கிறார்கள். உண்மையிலேயே மருத்துவர்களும் செவிலியர்களும் குறைவாக இருக்கிறார்கள். ஆலங்குளத்தில் வேறு இடத்தில் மருத்துவமனை கட்டப்பட்டு கொண்டிருக்கிறது என்றெல்லாம் கூறியிருக்கிறார்கள். மாண்புமிகு தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் இந்த ஆலங்குளம் அரசு பொது மருத்துவமனை விஷயத்தில் கூடுதல் கவனம் செலுத்தி சுகாதாரத்துறை அமைச்சர் மாண்புமிகு மா. சுப்பிரமணியன் அவர்களுக்கு உடனடியாக உத்தரவிட்டு போதுமான மருத்துவர்கள், செவிலியர்கள்
பணியில் அமர்த்தப்பட வேண்டும். மருத்துவமனையில் உட்கட்டமைப்பு வசதிகளை உடனே மேம்படுத்திட வேண்டும் என்பதை எங்கள் சத்திரிய சான்றோர் படை கட்சியின் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். அதேபோல தென்காசி மாவட்டம் மத்தளம்பாறையில் பெருந்தலைவர் ஐயா காமராஜர் அவர்களின் முழு உருவ வெண்கல சிலை அமைத்திட வேண்டி தென்காசி திருநெல்வேலி மாவட்டமாக இருந்த பொழுது திருநெல்வேலி மாவட்ட ஆட்சித்தலைவரிடம் மனு அளித்திருந்தார்கள் ஊர் பொதுமக்கள். அது மட்டுமல்லாமல் தென்காசி மாவட்டமாக பிரிந்த பொழுதும் தென்காசி மாவட்டத்திலும் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்திருந்தார்கள். இதுவரை எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காமல் இருந்தார்கள். தற்போது கூட மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களிடம் மத்தளம்பாறையில் பெருந்தலைவர் ஐயா காமராஜர் அவர்களின் முழு உருவ வெண்கல சிலை அமைத்திட அனுமதி வழங்கிட வேண்டி அதற்கும் மனு அளித்தோம். அதற்கும் ஆட்சித்தலைவர் அவர்கள் பரிசீலனை செய்து கண்டிப்பாக அதற்கு உறுதியளித்திருக்கிறார். ஒரு நிமிஷம், அந்த கடந்த சட்டமன்ற தேர்தலில் ஆலங்குளம் சட்டமன்ற தேர்தலில் நீங்கள் போட்டிட்டீங்க தனியாக நின்று, அதாவது ராக்கெட் ராஜாவோட கட்சியில் நின்று போட்டிட்டீங்க. இப்போ கட்சி வேற பிரிஞ்சுட்டீங்க. அவரும் அதே தொகுதியில் நின்று போட்டியிட போகிறதா சொல்கிறாங்க. இப்படி போட்டியிடும் போது கூட்டணி வச்சு போட்டிடுவீங்களா இல்லாட்ட தனியாக எதுவும் போட்டியிட வாய்ப்பு இருக்கா? வருகிற 2026 சட்டமன்ற தேர்தலை பொறுத்த மட்டும் நாங்கள் நாடார்கள் பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய பகுதிகளில் நாடார் வேட்பாளர்களை தனித்து களம் இறக்கி போட்டி போடணுங்கிற எண்ணத்தில் தான் நாங்கள் இருக்கிறோம். கூட்டணிங்கிற பேச்சுக்கு இடம் கிடையாது. நாடார்களோட வாக்கு வங்கி என்ன, நாடார்களோட பலம் என்னங்கிறத ஆளுகிற ஆட்சியாளர்களுக்கும் ஏற்கனவே ஆண்ட ஆட்சியாளர்களுக்கெல்லாம் தகுந்த முறையில் தகுந்த பதிலடியை நாடார்கள் கண்டிப்பாக இந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் காமிப்பாங்க. ஏற்கனவே ஆலங்குளம் தேர்தலை பொறுத்த மட்டும், ஆலங்குளம் தொகுதியை பொறுத்த மட்டும் 2021 கள நிலவரம் என்னங்கிறதெல்லாம் இப்போ ஆண்டுகிட்டு இருக்கிற ஆட்சியாளர்களுக்கு தகுந்த பாடத்தை அப்போதைய தொகுதி மக்கள் எல்லாருமே கொடுத்துருக்காங்க. இந்த 2026 சட்டமன்ற தேர்தலையும் ஆலங்குளம் தொகுதியில் அரிநடார் கண்டிப்பாக போட்டியிடுவேன். தொகுதி மக்கள் புரிஞ்சிருப்பாங்க. ஏன்னா நம்ம ஏற்கனவே வாக்களித்த சட்டமன்ற உறுப்பினர் தொகுதிக்கு என்னெல்லாம் வாக்குறுதியை நிறைவேற்றியிருக்கிறாரு, எவ்வளவு தொகுதி பிரச்சனைகள் இன்னும் இருந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் இன்னைக்கு பாருங்க. பொதுமக்கள் எல்லாம் சேர்ந்து வந்து தான் இந்த மாவட்ட ஆட்சியரிடத்தில் மனு கொடுக்க வந்திருக்கிறோம். அப்போ தொகுதி பிரச்சனையே நிறைய இருக்குங்க போது இப்போ என்னை போன்ற ஆட்கள் சமூக ஆர்வத்தோடு இருக்கக்கூடிய ஆட்கள் ஒரு சட்டமன்ற உறுப்பினராக வரும்போது அது நாடார்கள் பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய எந்த இடத்துல ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் அதுக்கு நான் சட்டமன்றத்தில் குரல் கொடுப்பேன். உதாரணத்துக்கு சமீபத்தில் சிவகங்கை மாவட்டத்தில் அஜித்குமார் என்ற ஒரு இளைஞர் எந்த ஒரு தப்பும் செய்யாமல் காவல்துறையினரால் அடித்து கொடூரமான முறையில் படுகொலை செய்யப்பட்டார். ஆனால் நாடாறுகளில் எத்தனையோ சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்காங்க. எந்த ஒரு சட்டமன்ற உறுப்பினர்களும் அஜித்குமாரோட குடும்பத்துக்கு நேரில் போயிட்டு ஒரு ஆறுதல் தெரிவிக்கலை. அவங்க குடும்பத்துக்கு தேவையானதை எந்த இதுவுமே செய்ய முன் வரலை. அதே இது ஒரு மாற்று சமுதாயத்தில் சார்ந்த ஒரு இளைஞரோ ஏதோ ஒரு காரணத்துக்காக படுகொலை செய்யப்படும் போது அந்த சமூகம் சார்ந்து இருக்கக்கூடிய சமுதாய தலைவர்கள், பாராளுமன்ற உறுப்பினர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் அந்த குடும்பத்தை நேரடியாகவே முதலமைச்சர்கிட்ட கூட்டிட்டு போறாங்க. உரிய நிவாரணம் கிடைக்கிறதுக்கு பல கோடி ரூபாய் வேணும்லாம் முறையா கேட்கறாங்க. இது எங்க நாடார் சமுதாயத்தில் இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள் செய்யாம இருக்காங்கிற ஆதங்கமும் வேதனையும் ஒட்டுமொத்த நாடார் சமுதாயத்துக்கு இருக்குங்கிறத இந்த நேரத்தில் நான் பதிவு பண்றேன்.